செய்தியோட தலைப்பு என்னன்னா பிசாசின் தந்திரங்கள். அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள். எடுத்து வாசிங்களே. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ஞானி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். கவனிய, பிசாசுடைய தந்திரங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் தான் பிசாசு. அவன் தான் நமக்கு அவன் தந்திரமான காரியங்களை செய்து எப்படியாவது நம்மளைய வீழ்த்தணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருப்பான். எப்படியாவது நம்மளை வீழ்த்திடணும், எப்படியாவது நம்மளைய ஆண்டை விட்டு பிரிச்சிடணும்னு சொல்லி பிசாசுடைய நோக்கமா இருக்குது. அப்ப வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் படிங்களே. வெளிப்படுத்தல். உலகம் அனைத்தையும் மோசம் போகுகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. கவனிய, பிசாசு தள்ளப்பட்டுச்சு. பிசாசுக்கு ஒரு தலைவன் யாரும் தெரியுமா? பிசாசுடைய தலைவன் யாரும் தெரியுமா உங்களுக்கு? லூசிபர். அப்ப அவன் யாரு? அவன் வேற என்ன தெரியுமா உங்களுக்கு? வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். அப்ப தேவனை துதிக்கிறது அவனோட வேலை. தேவனோட இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டதுனால அவன் தள்ளப்பட்டான். அவன் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். அப்ப எப்படியாவது தந்திரமா தேவ பிள்ளைகளை தேவ விட்டு பிரிக்கணும், அவன் ராஜ்யத்துல எப்படியாவது போய் சேர்க்கணும். அதுதான் அவனுடைய நோக்கமா இருக்குது. அப்ப அடுத்து வாசிங்களே. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கவனிங்க, வஞ்சிக்கிற ஆவி. பிசாசு எப்படியாவது நம்மளைய வஞ்சிச்சு பத்தினா நம்மளை ஆண்டவர் விட்டு பிரிக்கிறதே ஒரு நோக்கம். ஆலயத்துக்கு வராம முடியாம, ஜெபிக்க கூடாதபடி, உபவாசிக்க கூடாதபடி, தேவனுடைய கற்பனைகளை நமக்கு ஒவ்வொரு நாளும் கை கொண்டு எப்படியாவது நம்ம பூமியில கொஞ்சத்துல உண்மையா வாழக்கூடாதுங்கிறது பிசாசோடைய நோக்கம். நம்மளை எப்படியாவது வஞ்சிச்சு கர்த்தரை விட்டு விசுவாசத்தை விட்டு விலக்கி அவனோட கூட சேர்க்கணுங்கிறது பிசாசோடைய வேலை. அதான் அவன் தந்திரமா அநேக காரியங்களை அவங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி செய்யறான் அப்படின்னா, நீ எடுத்து வாசிங்களே. 2 கொரிந்தியர் 2:11 படிங்களே. 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கவனிய, அவனுடைய தந்திரங்கள் சாத்தான் நம்மளை மோசம் போவதற்கு பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, உன் வீட்டாரே சத்துரு, உனக்கு சத்துருவா இருக்கிறாங்க. ஏன் நமக்கு வீட்டார் சத்துருன்னு வசனம் சொல்லுது? ஏன்னா வீட்டுல இருக்கிறதான் நம்ம நன்றாய் அறிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப சத்துருக்கு இடம் கொடுக்கும் பொழுது தந்திரமா வந்து நம்மளை எப்படியாவது நம்மளைய வீழ்த்தணும், எப்படியாவது நம்மளை சீரழிக்கிறது பிசாசோட நோக்கம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது. எப்படி நம்ம தந்திரமா அந்த காரியத்தை விளை வைப்பான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாளும் தெரியாது. அவனுக்கு இடம் கொடுப்போமானால் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாத வேலை அல்லவான்னு சொல்லி வசனம் சொல்லுது. நமக்கு புரியாது எப்படி தந்திரமா ஒரு காரியத்தை பேசி தந்திரமா நம்மளுடைய சூழ்ச்சிக்குள்ள கொண்டு சிக்க வச்சிருவான் பிசாசு. அப்ப நம்மளுடைய எதிராளி பிசாசு. அவனுக்கு நம்ம இடம் கொடுப்போமானால் நிச்சயமாய் நீங்கள் நானும் அதுல மூழ்கி போயிடுவோம். அப்படி எத்தனையோ பேர் விழுந்து மறுச்சும் போயிருக்கிறாங்க. அப்ப யோபு 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். யோபு 5:12. தந்திரக்காரனின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். பாருங்க, அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய காரியங்கள், அவனுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஒண்ணுமில்லாம ஆக்க தேவனால் முடியும். அல்லேலூயா. ஒரு விரோதமாய்
ஆசிரியனுக்கு விரோதமா தந்திரமா பேசுறாங்க, தந்திரமான காரியங்களை செய்யறாங்க. அப்படி எத்தனையோ பேர் செய்யலாம். தேவப்படில் நீங்க ஒரு நாள் பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருப்பீங்க. ஆனால் நிச்சயமா யார் உங்களுக்கு தந்திரமா என்ன காரியங்களை செய்தாலும் அதெல்லாம் முறியடிக்க தேவனால முடியும். அல்லேலூயா. வேதத்துல அநேக காரியங்களை பிசாசு தந்திரமா செய்தான். தந்திரமா செய்து அநேக விழுந்து போனாங்க. விழுந்து போனவங்களோட வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து நம்ம சில மொத்தம் 6 காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு 3 காரியம் பார்ப்போம், நேரம் இருக்காது. 3 காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். அதே போல மீதி 3 காரியங்கள் கர்த்தர் சித்தமானால் அடுத்த டைம்ல பார்ப்போம். அடுத்து வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 1 படிகளே. பிசாசுடைய தந்திரங்கள் எப்படின்னு பாருங்களே. கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்த்தும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. கவனிங்க, யாராவது நான் பாம்பை கண்டு பயப்படவே மாட்டேன், பாம்பு பக்கத்துல வந்தாலும் பயப்பட மாட்டேங்க, கை தூக்க பார்ப்போம். பாம்பை ஒரு நாள் பயப்பட மாட்டேன் பாஸ்டர், கை தூக்க பார்ப்போம். பாம்பை கண்டு நானே பயந்துருக்கேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாருமே பாம்பை கண்டு எல்லாரும் பயப்படுவோம். ஏன்னா அதோடைய உருவம், அதோடைய அமைப்பு, அதுல இருக்கக்கூடிய விஷம் இதை நம்மளை கடிச்சிருவோம்னு சொல்லிட்டு எந்த பாம்பா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பயந்துக்குவோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமான சந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல வித்தங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? கவனிங்க, ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல வைக்கிறார். அவங்களுக்கு எல்லா நதிகள், எல்லா விதமான அவங்க வாழ்வதற்கு உண்டான எல்லாத்தையும் உண்டாக்கி வைக்கிறார். உண்டாக்கி வச்சுட்டு நன்மை தீமை அறியக்கூடிய இந்த கனியை மாத்திரம் புசிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப பாருங்க, பிசாசு தந்திரமா இந்த வார்த்தை சொல்றாரு பாருங்களே. இதை மீண்டும் படிங்களே. ஸ்திரியை பார்த்து கவனிய. அப்ப ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, அந்த கனியை மாத்திரம் நீங்க பார்க்கக்கூடாது, பறிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த காரியத்தை பிசாசு தந்திரமா பார்த்து ஏழாம் இடத்துல பிசாசு பேசுறா. படிங்களே. தோட்டத்தில் நடுவிருக்கிற விருட்சத்தின் தண்ணியை குடித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். கவனிங்க, பாருங்க, ஆண்டவர் சொன்னது பிசாசுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னது பிசாசுக்கு நன்றாய் தெரியும். எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம். ஆனா வசனம் சொல்றது எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை நீங்க என்ன செய்யணுமா? நலமானதை என்ன செய்யணும்? நலமானதை புடிச்சு கொள்ளணும். அப்ப எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கைக்கு நலமானதை எடுத்துக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு தீமையை உண்டாக்கலாம். இந்த காரியத்தை நீங்க நானும் விட்டு விலகிடணும். அப்ப ஆண்டவர் சொன்னது பிசாசுக்கு நன்றாய் தெரியும். எப்ப இந்த கனியை மாத்திரம் நீ பார்க்கக்கூடாது, பறிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது பிசாசுக்கு நன்றாய் தெரியும். ஆனா பிசாசு தேவன்கிட்ட கேக்குது, தேவன் ஏதாவது சொன்னார் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்ற, ஆமா ஆண்டவர் சொன்னாரு, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நன்மை தீமை அழியக்கூடிய இந்த கனியை மாத்திரம் பார்க்கவோ பறிக்கவோ சாப்பிடவோ கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஏவாள் சர்ப்பத்திட்ட சொல்றா. கீழே படிங்களே. அப்போது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, கவனிங்க, அந்த பழத்தை பொறிச்சு நீங்க பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க மறைச்சிடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது. பாத்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் அந்த பழம் சாப்பிட்டு மறைச்சு போனாங்களா? கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் பாருங்க, சர்ப்பம் சொல்லுது அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா மறைச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு. சர்ப்பம் சொல்லுது, நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கீழே படிங்களே. இதை நீ புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து. கவனிங்க, சாத்தோடைய ஆசை தான் இயேசுவை போல நான் இருக்கணும், இயேசுவுக்கு போல நான் இருக்கணும்னு சொல்லி அவனுடைய ஆசை. அதனாலதான் தள்ளப்பட்டான். அப்ப தேவர்களை போல நீங்க இருப்பீர்கள். எப்படி? தேவர்களை போல இருப்பீர்கள். நீங்க பார்த்து சாப்பிடும் போது சாவதில்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால சாகல, அவங்களுடைய ஆத்மா மறிச்சு போயிருந்தா ஆண்டவர் சொன்னார். இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாம நம்ம அதனால பாவம் உள்ள வருது. பாவம் உள்ள வந்தோடனே பிசாசுடைய காரியம் உள்ள வந்துருது. ஆண்டவர் சொன்னாரு, இந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனிய
நீ பார்க்கவோ பறிக்கவோ சாப்பிடவோ கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா தேவன் பிசாசு தந்திரமா ஏவாளிடத்துல கேட்டு, இது நீ சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டீங்க, ஆனா சொன்னா நீ சாப்பிட்டீங்கன்னா நீங்க மறைச்சிருவீங்கன்னு சொல்லி. ஆண்டவர் ஆத்மாவோட மரணம், அவங்க மறைக்க மாட்டாங்க. சாப்பிடணும் ஆதாம் நீ ஏவலும் மறைக்கல. ஆனா பிசாசு சொல்ற நீ சாப்பிடுங்க, கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல மாறிடுவீங்க, உங்க நன்மை எது தீமை எது எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப சாப்பிட்டோன்னே பாத்தீங்கன்னா ஏவாள் அதை பறிச்சு யார் கொடுத்தா? இவன் சாப்பிட்டது இல்லாம தன்னுடைய கணவருக்கும் கொடுத்தா. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல கணவர் மார்கள் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க கிரீடமா இருக்கணும், இன்னைக்கு அவங்க கிரீடமா இருக்கிறது இல்ல நிறைய குடும்பங்கள்ல. ஏன்னா பெண்கள் தான் குணஸ்தானியா, ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள், வசனம் அப்படிதான் சொல்லுது. நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இப்ப அவங்கதான் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். பிசாசு அவங்கதான் தந்திரமா ஏமாத்துவோம், அவங்கதான் தந்திரமான காரியங்களை பேசி ஏமாத்த முடியும். அப்ப கவனிய கீழே படிக்கமா. அப்பொழுது ஸ்திரியானவள் நல்லது, பார்வைக்கு இன்பமும் பாருங்க, சாத்தா இப்படி எல்லாம் சொல்றா பாருங்க. ஆண்டவர் காரியத்தை செய்ய வேண்டாம் சொன்ன காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பார்ப்பதற்கு அழகா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க எல்லாம் இந்த காரியத்தை நீங்க சாப்பிடும் பொழுது எது நன்மை எது தீமை அப்படின்னு எல்லாம் அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி தந்திரமா அந்த காரியத்தை ஏமாறு சொல்லும் பொழுது இவ பறிச்சு இவ சாப்பிட்டு இல்லாம தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள். முதல்ல அவங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்கள் திறக்கப்பட்டு அவங்க நிர்வாணிகள் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டாங்க. அப்ப தேவப்பிள்ளைகளை பிசாசு தந்திரமா தேவப்பிள்ளைகளை வஞ்சிப்பதற்கு அவன் வச்சுதான் அழகா வருவான் இல்லையா? அதே பத்தி நிறைய காரியங்கள் உண்டு, தந்திரமான காரியங்கள். சாத்தா தந்திரமான காரியங்களை தந்திரமா நம்மளை வஞ்சிச்சு எப்படியாவது நம்ம அழிக்கணும் பிசாசோட நோக்கம். அப்ப நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் உள்ள வருவான். எது பிசாசுக்கு பிசாசோட தந்திரங்கள் அப்படிங்கிறத நீங்க தேவனுடைய சமூகத்தில் இருந்தா மாத்திரம்தான் தெரிந்து கொள்ள முடியும், இல்லாம தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எப்படியாவது விழுங்கன்னு சொல்லி பகக்கிட்டே இருக்கான். எப்படியாவது இன்னைக்கு அநேக ஊழியரை அநேக தேவ பிள்ளைகளை சபைகளுக்குள்ளாக தந்திரமான காரியங்களை பிசாசு தந்திரமா இருந்து தந்திரங்கள் நமக்கு நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. தந்திரமா இந்த காரியம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. இப்ப ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தைய பிசாசு அழகா சொல்லி தந்திரமா பேசி இந்த காரியத்தை பழத்தை சாப்பிட வச்ச நிமித்தமா 3 சாபங்கள் வந்துச்சு. இதுக்கு காரணமான பாம்புக்கு ஒரு சாபத்தை கர்த்தர் உண்டாக்குனாரு, ஏவாளுக்கு ஒரு சாபத்தை உண்டாக்குனாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாம்பு நீ எப்படி வயிற்றுனாலே ஊறி இந்த பூமியில வாழ்ந்த பாத்தீங்கன்னா ஏவாள் பாத்தீங்கன்னா நீ என்னுடைய கர்ப்ப காலங்களில் வேதையோடுதான் பிள்ளை பெற்றெடுப்ப. அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய கணவருக்கு என்ன வந்துச்சு, நெத்தி வேலுவ நீ நிலத்துல சிந்திதான் சம்பாதிச்சு ஜீவிய காலம் முழுவதும் இருக்கும்னு சொல்லி. அப்ப தேவ பிள்ளைகளே சாத்தான் பாருங்க தந்திரமா இந்த காரியங்களை பிசாசு விதைக்கிறான். நம்ம கவனிய தேவன் உண்மை உள்ளவர் தான். அப்ப நன்மை தீமை எல்லாத்தையும் உண்டாக்குனவர் இந்த காரியத்தை மாதிரி செய்யாத சொன்னாங்கன்னா அது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அக்கீழ படிகளே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருத்தம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதில் கனியை பறித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணங்கள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து அரைக்கட்டுகளை உண்டு பண்ணினார்கள். கவனிங்க, ஒளிந்து கொண்டார்கள், துணியை உடுத்தி ஒளிந்து கொண்டார்கள். அப்ப தேவன் இத்தனை காரியத்தை உருவாக்கி வைத்தாரு, இதை மாத்த செய்ய வேண்டாம் அப்படின்னு தேவன் சொல்லும் போது சாத்தான் பாருங்க, தேவன் உண்மை இல்லாத தேவன், உனக்கு எல்லாத்தையும் உருவாக்குனாரு, எல்லாம் செஞ்சாரு, இதை மாத்திரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன. அப்போ தேவன் உன்கிட்ட உண்மையா இல்ல, தேவன் உண்மை உள்ள தேவன் நல்லன்னு சொல்லி பிசாசு தந்திரமா ஏவாளத்துல பேசினார். அவர் பாத்தீங்கன்னா எடுத்து வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம்.
உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கவனிங்க, ஆண்டவர் மோகனோட பேசியிருப்பார், அநேக காரியங்களை பேசியிருப்பார். ஏவாளத்துல ஆதாம் பேசுற போல உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், உனக்கு ஒரு திருமண காரியம் நடக்கும், உன்னோட வியாதி மாறும், உன்னுடைய கடன் மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவர் பேசியிருப்பார். உண்மையுள்ள தேவன் நமக்கு உண்மையா பேசியிருப்பார், அப்படியே நடக்கும்னு எழுதப்பட்டது. ஆனா சாத்தான் சொல்லுவான், எப்படிமா நடக்கும், பிரச்சனை எப்படி மாறும், சூழ்நிலை பாரு, இவ்வளவு லட்சங்கள் கடன் இருக்குது, உனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, உனக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நீ பார்த்த மருத்துவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க உனக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இன்னும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்கள் பொய்யாயும் நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா மனுஷன் சொன்ன காரியம் நமக்கு உண்மையா தெரியும். இப்ப இதான் தந்திரம். தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நமக்கு வாழ்க்கையில அது உண்மை, அவர் அப்படியே செய்வார். அநேக வாக்கு தத்தங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், எனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் பார்த்தீங்கன்னா நடப்பதற்கு உண்டான ஒரு வழியும் இருக்காது, ஒரு வாசனம் இருக்காது. ஆனா தேவப்பள்ளியில் அவன் தந்திரம், தேவன் உண்மை உள்ளவர். உனக்கு கர்த்தர் போய் சொல்லியிருக்காரம்மா, இந்த பழத்தை மட்டும் ஏன் சாப்பிடக்கூடாது, ஏன் சொன்னார் தேவன், நீ சாப்பிடலாம், நீ சாப்பிட்டே சாக மாட்ட அப்படின்னு சொல்லி பிசாசு தந்திரமா பேசிய தேவன் போய் சொன்னாருன்னு சொல்லி இன்னைக்கு அநேக வாக்கு திட்டங்கள் வாழ்க்கையில நடக்காத காரணம் என்ன தெரியுமா? அது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது எதுக்கு எப்படி நடக்கும்? தேவன் சொல்லிட்டாரு, சொன்னது சொல்லும் போது இனிமையா இருந்துச்சு, கேட்கும் போது இனிமையா இருந்துச்சு, எங்க நடக்குது? ஒரு நாள் நடக்கலையே, அப்படி நடக்குது தெரியுமா? அதுதான் தந்திரம். அப்ப அதே நீங்க எடுத்து வாசிங்களே, எபிரேயர் 13:8 படிங்களே. எபிரேயர் 13:8. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கவனிங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவனா இருக்கு. உங்களோட வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறா அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு நாள் பொய்யாகாது. அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் ஏவா சொல்லி இருந்திருக்கிறான், இல்ல ஏசப்ப கையெல்லாம் படைச்சாரு, எல்லாத்தையும் உருவாக்குனாரு, இந்த தோட்டத்துல வச்சிருக்கிறாரு, இதை மாத்திரம் பார்க்கக்கூடாது, பறியக்கூடாது, சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கிறார். நான் ஒரு நாள் செய்ய மாட்டோம், ஒரு நாள் பறிக்கவும் மாட்டோம், பார்க்கவும் மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை இந்த 3 சாபங்கள் வந்திருக்காரு, ஒருவேளைக்கு அவங்களுக்கு இப்படி பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு. அப்போ வாழ்க்கையில நீங்க சொல்லணும், விசாக பார்த்து அவர் எவ்வளவு தந்திரமான காரியங்கள் செய்தாலும் கூட என்னோட கூட பேசியிருக்கிறாரு, சொன்ன வார்த்தைகள் ஒரு நாள் நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன், அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம், அது ஒரு நாள் நடக்கும். நான் கூட அதிசயங்களை காண செய்வேன்னு வார்த்தையை அவருக்கு ஆண்டு கொடுத்தாருன்னா எப்படி நடக்கும் அதிசயம்? எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாச்சு, எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு, எவ்வளவோ பண்ணி பார்த்தாச்சு, இது வரைக்கும் எந்த அதிசயம் நடக்கலையே, எப்படி நடக்கும்? அதிசயங்கிறது நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத நேரத்துல அற்புதம் தேவை செய்யும், அதுதான் அதிசயம். நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க இந்த காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தேவப்பிள்ளைகளே, தேவனுடைய உண்மை வாக்கு திட்டங்கள் உண்மை உள்ளது, அப்படியே நடக்கும். விசாரமா சொல்லணும், ஒரு நாளும் செய்ய மாட்டோம். ஆண்டு சொல்லியிருக்காரு, எத்தனை வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, தேவன் சொன்ன தேவன் செய்து முடிப்பார் அப்படின்னு நீங்க வார்த்தைகள் நீங்க உறுதியா நின்று எப்பினாலும் பிசாசோட தந்திரத்துக்குள்ள நீங்க ஒரு நாளும் ஏவலை போல சிக்கிக்க மாட்டீங்க. அதனால 10:7 தோட்டத்துல இருந்து அவங்க வெளியில ஏற்றப்பட்டாங்க. அதே இன்னொரு காரியம், 2 காரியம் பார்த்து முடிக்க போறோம். அடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். இன்னொரு பிசாசோட தந்திரம் என்ன அப்படின்னா, சபையை விட்டு உங்களை விளக்குவது, சபையை விட்டு உங்களை விளக்குவது, சபை ஆராதனை விட்டு விளக்குவது. அதே போல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சுக்கு வந்தா போதும், ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரத்துல ஆலயத்துக்கு வந்தா போதும், கம்யூனியன் எடுத்தா மட்டும் போதும், மீதி இருக்கக்கூடிய 6 நாட்கள்ல நம்ம எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். இப்ப இன்னொரு தந்திரம் என்னன்னா, சபையை விட்டு தேவப்பிள்ளைகளை விளக்குவது பிசாசுடைய தந்திரம். பார்த்தீங்கன்னா சிலர் இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கட்சிக்கு வருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா முதல் வாரத்துல வந்துடுவாங்க. ஏன்னா கம்யூனியன் எடுத்துட்டா பரலோகம் போயிடலாம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிட்டா நமக்கு பார்த்தீங்கன்னா கட்சிக்கு போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிடுவோம். ஆனா 6 நாளும் நம்ம தனிப்பட்ட ஜீவியத்துல நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு கூடி இருக்கிறோமா, தேவனை தேடுறோமா, தேவனை துதிக்கிறோமா, அவருடைய கட்டளைகளை கை கொள்றோமா, அதுல உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறோமா, அதையெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். சபைகள்ல நம்ம கர்த்தரை துதிப்பதும் பாடுவதும், நம்ம ஒரு ஏழ்மையான உடை உடுத்துவதும், நம்முடைய உடைகளை மாற்றிக்கொள்வதும், நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்வதும், இதெல்லாம் பண்ணிட்டு தேவப்படைய ஒரு நாளும் கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் நான் சகலமும் பார்வை எப்படி இருக்கு?
சகல பாடலுக்கு நிர்வாணமா வெளியேறமா இருக்குது, தப்பவே முடியாது. நான் பாஸ்டா நின்று நல்லா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா நீட்டா முடியல வெட்டி நின்னா மாத்திரம் என்னோட சீரியம் எப்படி கத்தருக்குள்ள கொஞ்ச நாச்சு இல்லை அப்படின்னா நிச்சயமா கத்தருக்கு மாதிரி தப்ப முடியாது. அப்ப தேவ பிள்ளைகளை சபை கூடி வர்றதையும் சபையை விட்டு விலக்குவதும் பிசாசுடைய தந்திரம். பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வாசிங்களே, அப்போஸ்தலர் 20:7 படிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெற்றும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று அவர்களுடைய சம்பாஷித்து ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். கவனிங்க, வாரத்தின் முதல் நாள்ல, வாரத்துல முதல் நாள் மாத்திரம் ஆலயத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. பாத்தீங்கன்னா சிலர் இருக்காங்க கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க. பாத்துருக்கீங்களா? கிறிஸ்துமஸுக்கு மாத்திரம் சர்ச்சுக்கு வருவாங்க, புது வருஷத்துக்கு மாத்திரம் சர்ச்சுக்கு வருவாங்க. இன்னைக்கு அநேக அப்படித்தான் இருக்கிறீங்க. சபைக்கு பாத்தீங்கன்னா முதல் வீக்ல வரக்கூடிய தேவ பிள்ளைகள் அநேக சொல்றேன் நான், கடைசி வாரத்துல வரமாட்டாங்க. இந்த மாசம் திரும்ப எடுக்கலையா, அடுத்த மாசம் பாத்துக்கலாம். அதே பாஸ்டர் தானே, அதே பைபிள் இருந்து பிரசங்கிப்பாரு, வேற எங்கேயாவது பிரசங்கிப்பாரு, அதே பாஸ்டர், அதே திருவிருந்து. இந்த மாசம்னா அடுத்த மாசம், இந்த வாரம் என்ன அடுத்த வாரம். எனக்கு பலவீனம் ஆயிடுச்சு, எப்படி நம்ம ஆண்டதை தேட முடியும்? அப்படி பல காரியங்கள் சாத்தா தந்திரமா தேவ பிள்ளைகளை ஆண்டரை விட்டு விலக்கக்கூடிய காரியங்கள் வாழ்ந்து நிறைய சபைகள்ல நிறைய குடும்பங்கள் நடந்துட்டு இருக்குது. அதே நீங்க படிங்களேன், அதே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 11 படிங்களேன். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, மேல வசனம் படிங்களே, எந்த பட்டணத்தார் படிங்களே, உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்திற்கு அனுப்பி விட்டார்கள். என்ன பண்ணணும்? பெரேயா பட்டணம். அந்த பட்டணத்துல கூடிய மக்கள் என்ன பண்ணாங்க? கீழே படிக்காத அடுத்த வசனம். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய், எப்படி மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். பைபிள் எவ்வளவு படிப்பீங்க? ஒரு 10 நிமிஷம் பாஸ்ட், அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம். ஒரு மணி நேரம் படிக்கிறது பெரிய விஷயம். மொபைல் போன ஒரு நாள் முழுக்க சாப்பாடுலாம் பார்ப்பேன், ஒரு நாள் முழுக்க மொபைல் போன சாப்பாடுலாம் பார்ப்பேன். அப்ப இந்த பட்டணத்தார் பாத்தீங்கன்னா தினந்தோறும் மன வாஞ்சியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிச்சாங்க. நம்ம சபைகள்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், சபை கூடி வர விட்டுறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சுக்கு வந்தா போய் நினைக்கக்கூடாது. இடப்பட்ட கூட்டங்கள் நடக்குது, அதுல நம்ம கலந்து கொள்ளுவோம். குடும்பமா உட்கார்ந்து தியானிப்போம், குடும்பமா உட்காந்து கர்த்தருடைய பாடி துதிப்போம், குடும்பமா வசனங்களை வார்த்தைகளை தியானிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பமா உட்காந்து நிறைய கதைகளை பேசுறோம். இந்த பட்டணத்தாருக்கு வேற வேலையே இல்லையா? உட்காந்து மனம் வாஞ்சியா கர்த்தருடைய வார்த்தைகள் நாள்தோறும் தியானிச்சாங்க. இன்னைக்கு மக்கள் சபைக்கு வராம, சபை கூடி விட்டுட்டு வசனத்தை தியானிக்காம, இன்னைக்கு பிசாசுடைய தந்திரம். இன்னைக்கு இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட நீங்க நிறைய பேர் இதுக்கு கொடுக்கறது இல்லை. இல்லையா? இதுக்கு கொடுக்க முக்கியத்துவம் கூட நீங்க அநேக இதுக்கு கொடுக்கறது இல்லை. இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சீரழிஞ்சிடும். இதை படிச்சு போய் வாழ்க்கை சீராயிடும். அதே இல்லையா? நீங்க நிறைய பேர் இதை பத்தினா இதை பாக்குறது இல்லை, இதைத்தான் பாக்குறோம். பிரம்மாணி குழந்தை சாப்பாடு விடுது, அந்த காலத்துல நிலாவை காட்டி சாப்பாடு விட்டுவாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மொபைல் போல பார்த்துட்டு சாப்பாடு விட்டுது. இன்னைக்கு காலமெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. இது ஒரு சாத்தான், இது ஒரு தந்திரம். நீ அநேகருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இது பத்தினா நீ சபை கூடி விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கு வந்தா போதும். மத்த நாள் ஜெபிக்க வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம், வார்த்தையை தியானிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அது முதல் வாரம் சீக்கிரமா போயிடும். அதே நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 25வது படிங்களே. சபை கூடியவர்களே சிலர் விட்டிருக்கிறது போல, சிலர் விட்டுறாங்க. இந்த வாரம் எல்லாம் அடுத்ததான் பாத்துக்கலாம். இந்த மாசம் கம்யூனியன் அடுத்த மாசம் கம்யூனியன், இந்த மாசம் செய்தி எல்லாம் அடுத்த மாசம் செய்தி கேட்டுக்கலாம். நாமளும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் கவனிங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லணும், அம்மா நீ சபைக்கு வாங்க. பிள்ளைங்க சொல்லணும், நீ சர்ச்சுக்கு வாங்கம்மா, வீட்டுல இருக்காதீங்க, ஆலயத்துக்கு போங்க. ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு போகணும், வசனங்களை தியானிக்கணும். ஒவ்வொரு வாரம் குடும்பமா ஜெபம் பண்ணணும், குடும்பத்துல ஜெபம் பண்ணணும். அப்படிதான் தியானிச்சாதான்
அது குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிசாசு ஒரு நாள் தந்திரமான காரியம் செஞ்சாலும் ஒரு நாளும் அவனுடைய வேலைகள் நடக்காது. இது 2வது தந்திரம். 3வது காரியம் பார்ப்போமா? 3வது காரியம் என்ன? ஆண்டோடைய உபதேசங்கள் கடினமானவைகள் அப்படின்னு பிசாசு நமக்குள்ள என்ன வைப்பான். கர்த்தருடைய வசனம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் அத்திக்கப்படுறதுக்கு முன்னாடி, இயேசு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொன்னாங்க, ஐயா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதீங்க, ஞானஸ்தானம் எடுக்காதீங்க, எடுத்தீங்க டிவி பார்க்க கூடாது, ஆண்டு இந்த மாதிரி டிவி பார்க்க கூடாது, பொய் செய்யக்கூடாது, இப்படி பல காரியங்களை சொல்லி என்னை பயமுறுத்தினாங்க. இதனாலே ஞானஸ்தானம் எடுக்காமையே ரொம்ப நாளா தள்ளி போட்டிருந்தேன். அப்ப கர்த்தருடைய உபதேசங்கள் ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியத்தை பிசாசு தந்திரமா நமக்குள்ள கொண்டு வருவான். எடுத்து வாசிங்களே, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 6:60. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது கடினமான உபதேசம் யார் அதை கேட்பார்கள் என்றார்கள். சொன்னது யாருன்னா யூத மக்கள். அவங்கதான் சொன்னாங்க, இயேசுவோட உபதேசம் ரொம்ப கடினமானது, ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப கடினமானது, 2 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பது கடினமானது, வசனம் பைபிள் படிப்பது ரொம்ப கடினமானது. நீ ஆண்டோட பிள்ளைங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய உபதேசங்கள் கடினமா இருக்குது அப்படின்னு சொல்லி பிசாசு நமக்குள்ள அப்படி எண்ணத்தை தந்திரமா உண்டாக்கி, ரொம்ப கடினம், ஆலயத்துக்கு போறது கடினம், செபிப்பது கடினம், வசனம் வாசிப்பது கடினம், கர்த்தருடைய உபதேசம் கடினம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த கடினத்தை ரொம்ப தந்திரமா நமக்குள்ள வச்சாராம் பிசாஸ். அதே நீங்க படித்து மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்றாரு, 28, 29, 30 படிகளே. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 28, 29, 30 வசனங்கள் படிகளே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் நினைத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாக தருவேன். நான் சாந்தம் மனத்தாழ்வுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாக கிடைக்கும். கவனிங்க, அவரோட நுகம் அப்பா என்ன? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். கவனிங்க, அவர் சொல்றாரு அது லகுவா இருக்குமா. அவருடைய உபதேசங்கள் நமக்கு ரொம்ப லகுவா இருக்கும். முன்னிடத்துல இருக்கக்கூடிய காரியத்தை இன்னிடத்துல கொடுத்துரு அப்படின்னா, உன்னுடைய பாவம், உன்னுடைய கவலை, உன்னுடைய கண்ணீர் எல்லாம் என் மேல வச்சிரு. என்னுடைய நுகம் ரொம்ப லகுவா இருக்கும். என்னுடைய உபதேசங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆண்டவர் பத்தினா இதான் நமக்கு அவருடைய பிள்ளைய அவருடைய கர்த்தர் நமக்கு அனுப்பி, அவர் குமாரனை அனுப்பி நம்முடைய காரியத்தை எல்லாம் சுமந்துட்டார். அப்ப அவருடைய உபதேசங்கள் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டார். அதனால தேவப்பிள்ளை அவருடைய உபதேசங்கள் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப லகுவா இருக்கு. அப்ப பிசாசு அது ரொம்ப கடினமானது. இயேசு தேடாதீங்க, ஞானஸ்தானம் எடுக்காதீங்க. தேவப்பிள்ளைகளே, பிசாசு நம்ம தந்திரமா சபைக்கு வராபடி தடுக்கிறதும், அவருடைய உபதேசங்கள் ரொம்ப கடினமானதும், ரொம்ப நமக்கு பத்தி ரொம்ப பாரமானதையும் பிசாசு உண்டாக்குவான். அதே நீங்க எடுத்து வாசிங்களே, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். கவனிங்க, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கவனிங்க, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய உபதேசங்கள், அவருடைய வசனங்கள், வார்த்தைகள் நமக்கு ஒரு நாள் பாரமா இருக்காது. பிசாசு செய்யறான், அது பாரம் சொல்றான். ஏன் சொன்னா, ஆண்டவன் பதவி சாப்பிட்டா நீ சாவே சொல்லிட்டாரு. நீ சாப்பிட சாக மாட்ட, ரொம்ப சாக மாட்ட, நீ எது நன்மை தீமை நீ அறிஞ்சிருவ, நீ பறிச்சு சாப்பிடு, சாப்பிடுறது ரொம்ப இனிமையா இருக்கும், அதையா நீ சாப்பிடாம இருக்கிற, தேவன்கிட்ட போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பத்தின தேவனுடைய வார்த்தைய பாரமாக்கிட்டான் பிசாசு. அதனாலதான் ஏவலை பறிச்சு சாப்பிட்டு தானும் சாப்பிட்டு நம்முடைய கணவனுக்கு கொடுத்தான். அப்ப தேவப்பிள்ளையிலே, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு பாரமானது, கர்த்தருடைய உபதேசங்கள் பாரமானது, ஞானஸ்தானம் பாரமானது. ஞானஸ்தானம் எடுத்து பாருங்களே, என்னைய அப்படியே சொன்னாங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிறகு வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரமா மாறி இருக்கிறேன். தேவப்பிள்ளையிலே, கர்த்தருடைய உபதேசங்கள் நமக்கு லகுவானது, நமக்கு பாரமாக இருக்காது. பிசாசு தந்திரமா செய்வான். அப்பாரு பிசாசு எவ்வளவு தந்திரமான காரியங்களை செய்யறான். அவருடைய கற்பனைகள். அப்ப பத்தி ஆளு சொல்ற, நம்ம இடத்துல அன்பு கூறுறாரு, நம்மளும் பிள்ளைஇடத்துல அன்பு கூறணும், அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும், அதுதான் நடக்கணும். அது ஒரு நாள் நமக்கு பாரமா இருக்காது. அப்ப யார் எழுந்து நிற்போமா, அப்படி எழுந்து நின்று
யாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தாவே பிசாசுடைய தந்திரங்கள் இன்னைக்கு கர்த்தாவே ஏவாளை வஞ்சது போல பிசாசு தந்திரமா உடைய வார்த்தைகளை பொய் என்றும் உடைய வாக்குத்தத்தங்கள் பொய் என்றும் நீ பொய்யான தேவன் என்றும் ஏவாளிடத்துல பேசி நீ செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவன் தந்திரமா ஏவாளிடத்துல பேசி கர்த்தாவே சோதரம் அப்பா அதை சாப்பிட்டது நிமித்தமாய் ஏற்பட்ட அந்த சாபங்கள் எல்லாம் நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஏன் நல்ல கூட ஆண்டவரை பிசாசு எங்க வாழ்க்கையில தந்திரமான காரியங்களை செய்து எங்க வாழ்க்கையில ஏமாற்றுவதற்கு நாங்க இடம் கொடுப்பது நிமித்தமா எத்தனையோ காரியங்களுக்கு ஏமாந்து போயிருக்கோம்ப்பா. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து போயிட்டோம். கூட பிறந்தவங்க அப்படி ஒரு நாள் தீமை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நாங்க நம்பி இருந்தோம் அப்பா. இன்னைக்கு நம்பிக்கைக்கு ஆண்டவர் பாத்திரமானா அவங்க நம்பி இருந்தோம். இன்னைக்கு அவங்க பிசாசு அவங்களுக்குள்ளாய் வந்து இன்னைக்கு அநேக காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஏமாந்து போயிருக்கோம் அப்பா. தந்திரமா பேசினாங்க. இன்னைக்கு கர்த்தாவே என் வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றத்தை நிற்கிறப்பா. நீ பிசாசு என்னை வஞ்சிச்சு அவனுக்கு இடம் கொடுத்தேன், அவனோட வார்த்தைகளை நம்பினேன். ஆண்டவரே எனக்கு எது பிடிக்குமோன்னு சொல்லி பிடிச்ச வழிகள்ல போனேன். தேவன் பிடிச்ச வழிகள் அது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்ச வழிகள் நான் போனேன். அதனால இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் ஏமாந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கேன்ப்பா. தேவப்பிள்ளைகள் ஏவாளை போல பிசாசு தந்திரமா நீ பிசாசு இடம் கொடுத்து தந்திரமா நீங்க ஏமாந்து போயிருக்கீங்களா? கர்த்தாவே சபை கூடியதை விட்டு விலகி இருக்கீங்களா? ஒரு நாள் இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த வாரம் கர்த்தர் ஆராதிக்கலாம், அடுத்த வாரம் வச்சுக்கலாம், இந்த வாரம் செய்தி இல்ல அடுத்த வாரம் செய்தி, இந்த வாரம் கம்யூனியன் இல்ல அடுத்த வாரம் வீட்டுல ஜெபிக்க வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம், தேவனை தேட வேண்டாம், தேவனை துதிக்க வேண்டாம். அப்படி என்னை அனைவரும் அப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? தேவ பிள்ளைகளே, இந்த பன்னெண்டாவது போல மன ரம்மியமாய் முழு மனதோடு அத்தோட வார்த்தைகள் நாள்தோறும் தியானிச்சாங்க. நீங்க நம்ம தியானிக்காம இருக்கீங்களா? முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பிசாசு அந்த எண்ணத்தை மாத்திரம் உண்டாக்கி இருப்போம் ஒரு வேலைக்கு. அப்படி நீங்க அதுல நீங்க ஏமாந்து போயிருக்கீங்களா? பிசாசு நேரத்தில் இருந்தீர்கள், அவனுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. அப்போது நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியம் அச்சீன உத்தத்தை போல கரங்கள்ல வந்து சேரும். இந்த மூன்று காரியங்களை வரக்கூடிய வாழ்க்கை தியானிக்க உதவி செய்யுங்க ராஜா. அவையான ஒரு சமூகத்தை காத்திருந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு செலுத்துறேன். தேவைப்படுகிற அப்பா கேட்ட வார்த்தைகள் இந்த வாரம் முழுவதும் இல்லை எழுதப்பட்டு இந்த வாரம் முழுவதும் கத்தாவை உண்மை செய்வதுமா நாங்கள் செலுத்தா அப்படியா செய்வதுதான் நன்றி. இயேசு கிறிஸ்துவ செலுத்துறதுதானே ஆசீர்வாதம் கைகளை காட்டுவோம். அதனால இயேசு கிறிஸ்துவ திருப்பதி தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் ஸ்நேகமும் நம் அனைவரோடு இருக்கிறதாக யாரும் சேர்ந்து சொல்லும். நாட்டுமாவே கர்த்தரை சோதரி, நாமத்தை சோதரி, நாட்டுமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வார்த்தையும் வரவாது. ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.